السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இந்த சமர் கோர்ஸ் தௌரா சைஃபியாவிலே 3வது பாடம் தஃசீருடைய பாடம். நாம் சூரா அல் ஹுஜராத் அல் குர்ஆனில் எத்தனையாவது அத்தியாயம்? 49வது அத்தியாயத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 11 வசனங்களை நாம் அதனுடைய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய இந்த வகுப்பிலே வசன எண் 12, 13, 14 இந்த 3 வசனங்களையும் பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, சென்ற வகுப்பிலே நாம் அல் ஹுஜராத் அந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையாளர்களை விழித்து அழைத்து சொன்ன 3 முக்கியமான தீய பண்புகள், ஒரு மூமினிடத்திலே இருக்கக்கூடாத, எப்பொழுதும் தவிர்த்து கொள்ள வேண்டிய 3 பண்புகளை நாம் பார்த்தோம். அது என்ன பண்பு சொல்லலுமா? நம்ம அரபுல சொல்லுங்க. அதோட சேர்த்து பரிகாசத்துக்கு நாம் என்ன பார்த்தோம்? அந்த அரபு வார்த்தையோட சேர்த்து சொல்லுங்க. சுஹ்ரியா, சுஹ்ரியான்னு பார்த்தோம் இல்லையா? வலா யஸ்கர் அப்படி பார்த்தோம் இல்லையா? லா யஸ்கர். சுஹ்ரியானா பரிகாசம் செய்தல், ஏளனம் செய்தல். இரண்டாவது என்ன? குறை பேசுதல், அது குத்தி பேசுதல். அதுக்கு நம்ம அல்லம்ஸ் வலா தல்மிசு என்ற அந்த வார்த்தை அல்லம்ஸ். மூன்றாவது அத்தனாபுஸ் வலா தனாபசு பில் அல்காப், தீய கெட்ட பேர்களை கொண்டு என்ன செய்யாதீங்க, அழைக்காதீர்கள். அன்புக்குரியவர்களே, அதே தொடரிலே அல்லாஹு தாலா 12வது வசனத்தில் இதிலும் அல்லாஹு தாலா இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து விழித்து சொல்கிறான். உங்களிடத்திலே 3 பண்புகள், இந்த வசனத்தின பண்பு சொல்லப்படுது. மோசமான ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத, எப்பொழுதும் தவிர்த்து கொள்ள வேண்டிய 3 தீய பண்புகளை அல்லாஹு தாலா இதிலே குறிப்பிட்டு சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்ன கருத்து? நீங்க சொல்லுங்க. இறை நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே என்று அல்லாஹு தஆலா விழித்து சொல்கிறான். இது எத்தனாவது யா அய்யுஹல் ஆமனு? இந்த அத்தியாயத்துல 5வது யா அய்யுஹல்லதீன ஆமனு. ஹைர். அல்லாஹ் தஆலா சொல்றார், இஜ்தனிபு, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இஜ்தினாபன்னு சொன்ன என்ன? தவிர்ந்து கொள்ளுதல். அப்ப இஜ்தனிபுன்னு சொன்ன நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். கசீரன், அதிகமானவைகளை. மினவ்வன்னி என்று சொன்ன என்ன? வன்னு சொன்னா எண்ணங்களில். எண்ணங்கள்னு சொன்னா தீய எண்ணங்கள், சந்தேகமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என்று சொல்லலாம். அப்ப சந்தேகமான, தீய, மோசமான, யாராவது பிறரை பற்றி வாங்கதா? அப்ப பிறரை பற்றி சந்தேகிக்கக்கூடிய தீய கெட்ட எண்ணங்களில் அதிகமானவற்றை நீங்க என்ன செய்யுங்க, தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்ல, இன்ன பஅத தன்னி, நிச்சயமாக எண்ணங்களில் சிலது இஸ்முன், இஸ்முன்னு சொன்ன என்ன? பாவங்களாகும். எண்ணங்கள் சிலது என்ன? பாவங்களாகும். இது முதலாவது செய்தி. அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை, இறை நம்பிக்கையாளர்கள் அழைத்து சொல்கிறான். பிறரை பற்றி சந்தேகிக்கக்கூடிய தீய மோசமான எண்ணங்கள் அதிகமானவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த மோசமான எண்ணங்கள் சிலது என்ன? இஸ்முன பாவங்களாகும். அப்ப சூஉத்தன், இதை அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். கெட்ட எண்ணம், பிறரை பற்றி சந்தேகிக்கக்கூடிய மோசமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுமாறு சொல்கிறான்.
இரண்டாவது இதே வசனத்துல இரண்டாவது செய்தியில வலா தஜஸ்ஸசு, இது இரண்டாவது விலக்கல். வலா தஜஸ்ஸசுன்னு சொன்ன என்ன, பிறருடைய குறைகளை துருவி துருவி என்ன செய்யாதீங்க, தேடாதீர்கள், ஆராயாதீர்கள். பிறருடைய குறைகளை துருவி துருவி தேடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இது தஜஸ்ஸுஸ், பிறர் குறைகள் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. ஹைர். மூன்றாவது வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி என்ன செய்யாதீங்க, புறம் பேசாதீர்கள். கீபான்னு சொன்ன என்ன, வலா யக்தப்னு சொன்னா கீபா, கீபான்னு சொன்ன என்ன, புறம் பேசுதல். ஒருவரை பற்றி அவர் இல்லாத இடத்துல என்ன செய்யறது, பேசுறது. ஹைர், மறைவில பேசுறது. அப்ப வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி என்ன செய்யாதீங்க, புறம் பேசாதீர்கள். அல்லாஹ் இந்த புறம் பேசுவதை பற்றி சொல்லிட்டு அதுக்கு அதனுடைய கடினத்தன்மை, அது எவ்வளவு மோசமான பாவம், அது மோசமான எவ்வளவு பெரிய பாவம்ன்றது நம் விளங்குவதற்காக வேண்டி, நாம் உணர்வதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சேர்த்து சொல்கிறான். அய்யுஹிப்பு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் விரும்புவீர்களா. இது அல்லாஹ் தஆலா யாரை பார்த்து சொல்றது? இப்ப நம்ம நினைக்கிறது என்னடா, குர்ஆனுடைய செய்திகள் கட்டளைகள் வரும் பொழுது, நகை விலக்கல் வரும் பொழுது நம்ம நினைக்கிறது மூன்றாவது ஒருத்தருக்கு, அப்படிதான் நம்ம நினைக்கிறது. அப்படியே இல்லையா? இந்த தப்பு தவறு எதுவும் யார்கிட்ட இல்ல, எனக்கு டைம் இல்லை, நான் உங்கள்கிட்ட, நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் இல்லையா? நம்ம அந்த சிந்தனையோட தான் குர்ஆனை படிக்கிறது, வாசிக்கிறது, பயான் கேட்கும் பொழுது புறம் பேச, இது எங்கள்கிட்ட எங்க புறம் இருக்கு, எங்கள்கிட்ட எங்க மோசமான எண்ணம் இருக்கு, நாம பிறரை பத்தி துரி என்ன செய்ய ஆராயறது இல்லை, தேடுறது இல்லை, அப்படிதான் நம்ம நினைக்கிறது. அல்லாஹ் தஆலா இதுல அய்யுஹிப்பு அஹதுக்கும் சொன்னா என்ன சொல்றான், உங்களில் ஒருவர் சொன்னா இது அனைவரும், அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய மறுமை நம்பியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், விழுத்து முன்னோக்கி சொல்கிறான், உங்கள் ஒருவர் விரும்புவீர்களா ஐயகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், அவருடைய சகோதரனின் மாமிசத்தை, இறைச்சியை சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா. அதுவும் எந்த நிலைமையில, மைத்தன், எவ்வளவு மோசம் பாருங்க, இறந்த நிலைமையில் ஒருவர் இறந்திருக்கக்கூடிய அவருடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை உங்கள் ஒருவர் விரும்புவீர்களா. பாருங்க, எத்தனை 3 விஷயங்கள் கவனிக்கணும். ஒன்று வந்து என்ன, இறைச்சி சாப்பிட்டது, என்ன இறைச்சி, மட்டனா பீஃப், என்ன சொல்லுங்க, மனித இறைச்சி. இது ஒரு கடுமையான இது. ரெண்டாவது மின், அதாவது சொன்ன லஹ்ம அஹீஹி, யாருடைய, தன்னுடைய சகோதரனுடைய. ஒன்றும் மனித இறைச்சி, இரண்டாவது தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சி, மூன்றாவது இறந்த சகோதரனுடைய. அப்ப எவ்வளவு கடுமையான பாவம் இது. இந்த கடுமை, இந்த பாவத்துடைய கடுமை எச்சரிப்பு அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான். ஃபகரிஹ்துமு, என்ன, அதை நீங்க செய்வீங்க, வெறுப்பீர்கள். கராஹியத்துன்னு சொன்னா நீங்க யாரும் விரும்ப மாட்டாங்க, அப்படியே இல்லையா? ஃபகரிஹ்துமு, நீங்கள் அதை வெறுப்பீர்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தவ்வாபுன் ரஹீமுன். 2 சொல்றார். தவ்வாபுன்னு சொன்னா, நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கும் பொழுது பாவம் விட்டு அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், பாவமன்னிப்பு தௌபா வழங்கக்கூடியவன், பாவமன்னிப்பு வழங்கக்கூடியவன். ரஹீமுன், ரஹீமுன்னு சொன்ன மிக கருணையாளன், இரக்கம் உள்ளவன். அப்ப அங்கேயும் நம்ம முன்னால கஃபூர் என்ற வார்த்தையோட வந்துச்சு, அல்லாஹ்வுடைய பெயர் மன்னிப்பானோட ரஹீமும் சேர்ந்து வந்துச்சு. இங்க தவ்வாபோட சேர்ந்து வருது, ரஹீமோட சேர்ந்து வருது. அப்ப அல்லாஹ்வுடைய கருணையில், அல்லாஹ்வுடைய மன்னிப்பில், அல்லாஹ்வுடைய அருளில் நம்ம என்ன செய்ய, எப்பொழுதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது, நிராசை அடையக்கூடாது. எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த பாவங்கள் அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். மன்னித்து நமக்கு என்ன செய்வான், கருணையும் காட்டுவான். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துல முக்கியமான 3 மோசமான பண்புகள் சொல்லப்படுது. அது முதலாவது என்ன சொல்லுங்க, பிறரை பற்றி சந்தேகமாக தீய கெட்ட எண்ணம் கொள்ளுதல், சூஉத்தான் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அரபுல என்ன சொல்லுவாங்க, சூஉத்தான். நல்லெண்ணம் கொள்ளுமே இல்லதா, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒருத்தரை பார்த்து நல்லெண்ணம், அது நல்ல விஷயம், அப்படியே இல்லையா? ஒருவரத்தை பத்தி நல்லெண்ணம் கொள்றது. அன்புக்குரியவர்களே,
ஒரு மனது இது இது உள்ள சார்ந்த விஷயம், அப்படியே இல்லையா? எண்ணம் என்றது எங்க ஓட்டது? நம்முடைய தலையில ஓடுதா? இல்ல, எங்க ஓடுது? அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, கல்போட சம்பந்தப்பட்டது. அப்ப ஒரு மனிதன் ஒரு மூமினுடைய உள்ள எப்பொழுது எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பிறரை பற்றி எப்பொழுதும் நல்லெண்ணத்தோடு இருக்கணும். அப்ப தீ எண்ணங்கள், சந்தேகமான எண்ணங்கள் அனைத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க சொல்றான். ஏன்னா இன்ன பாவம் தண்ணி ஸ்பூன் நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் சிலது என்ன பாவமானது, உங்களுக்கு பாவத்தை அது பெற்று தரும். இது முதலாவது. இரண்டாவது என்ன? தஜஸ்ஸுஸ் சொன்ன பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்றது, தேட்டது. மூன்றாவது கீபான்னு சொன்ன புறம் பேசுதல், புறம் பேசுதல். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் குர்துபி, இமாம் சாதி ரஹிமஹுல்லா, அதன் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா, இந்த முஃபஸ்ஸிரீன்கள் சில ஹதீஸுகள், முக்கியமான சலஃபுடைய கூற்றுகளை நமக்கு படிப்பினையாக கொண்டு வராங்க. அதுல முதலாவது சஹீல் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். 5143வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈயாக்கும் வதன்ன. ஈயாக்கும் என்று சொன்னா உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். யார் சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களை நான், நபியாக தன்னுடைய உம்மத்தை பார்த்து சொல்கிறாங்க. உம்மத்தை பார்த்து, ஆண்கள் பெண்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, ஈயாக்கும் உங்களை நான் என்ன செய்கிறேன்? எச்சரிக்கை செய்கிறேன். வப்பன்ன எதிலிருந்து? சந்தேகமான எண்ணங்கள். உங்களுக்கு எதை எச்சரிக்கை செய்கிறேன்? சந்தேகமான எண்ணங்கள், அதை தவிர்த்து கொள்ளுங்க. பிறரை பற்றி என்ன செய்ய எப்பொழுதும் நினைக்கக்கூடாது, சந்தேகமாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கிறது, கெட்ட எண்ணம் வைக்கிறது, மோசமான எண்ணம் வைக்கிறது. அதுதான் உங்களுக்கு அதை எச்சரிக்கை செய்கிறேன். ஏன் தெரியுமா? நிச்சயமாக அந்த எண்ணங்கள் எல்லாம், எந்த எண்ணம்? நீங்க பிறரை பற்றி சந்தேகிக்கிறது, அந்த கெட்ட எண்ணம் எல்லாம் அக்தபுல் ஹதீஸ், பேச்சுக்களில் அதுதான் ஆக. அக்தபன்னு சொன்னா மிக மிக பொய்யானது. கிதுபன்னு சொன்ன என்ன? பொய். அக்தபன்னு சொன்ன என்ன? இது இஸ்மு தஃதீலுடைய அந்த வார்த்தையில வந்திருக்கு. அக்தபன்னு சொன்னா மிக பொய். அன்புக்குரியவர்களே, ஒருவர் ஒரு பிறரை பற்றி ஒரு தப்பான எண்ணம் கொண்டாருண்டா அந்த எண்ணத்தை அப்படியே வச்சிருப்பாரா? அடுத்தது என்ன செய்ய நடக்கும்? வார்த்தைகளாக வெளிவருமா இல்லையா? வார்த்தைகளாக வரும். அப்ப நபியாக சொல்றாங்க, எண்ணங்களை நான் உங்களுக்கு, மோசமான எண்ணங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்றா, மோசமான எண்ணங்கள் என்ன? அக்தபுல் ஹதீஸ் சொன்ன என்ன? பேச்சுக்களில் என்ன? மெதுவா எடுத்துக்கொள்ளுங்க. அத பேச்சுக்களில் டிஷ்யூ இருக்கிறதுங்க. அக்தபுல் ஹதீஸ் சொன்ன பேச்சுக்களில் மிக பொய்யானது. சரி அன்புக்குரியவர்களே, இங்க கவனிங்க, அதை அவங்க எடுக்கட்டும், இங்க அடுத்தவங்க கவனிங்க. சரி, ஒருவரை பற்றி தப்பான எண்ணம் வந்தால் அந்த எண்ணத்தோட தன்னோட இருக்க மாட்டாது. அதான் இந்த வசனத்துல நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அல்லாஹு தாலா 3 பாவங்களை சொல்கிறான். எத்தனை பாவங்கள்? 3 பாவம். அந்த 3 பாவங்களையும் ஓடரா சொல்றான். ஒருவர்கிட்ட பிறரை பற்றி கெட்டெண்ண, மோசமான எண்ணம் வந்துட்டான்னு சொன்னா அதோனிக்கு அடுத்த பரிணாமம் என்ன நடக்கும்? கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும். ரெண்டாவது கட்டம் என்ன? புறம் பேசுறது. மூணாவது அடுத்த, இப்ப ஒருத்தர குறைய பார்த்தானே நினைப்பாரு, அப்படி இருக்குமோ, இவர் மோசமான இருப்பாரோ, அல்ல அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோன்னா அதுக்கு பின்னால் என்ன செய்வாங்க? சரி, பின்னால் என்ன செய்வோம்? போய் பார்ப்போம், நான் நினைக்கிறது என்ன, உண்மையா பொய்யா. அடுத்தது என்ன? இவர் தஜஸ்ஸுஸ், குறைகளை என்ன செய்வார்? தேட ஆரம்பிப்பார், ஆராய்வார். அப்ப 2வது பாவம் போகும். அப்ப ஏற்கனவே ஒரு பாவம். அடுத்த கட்டம் என்ன? அந்த மோசமான எண்ணங்கள் வரும்பொழுது இஸ்திக்பார் செஞ்சு, தௌபா செஞ்சு, அதிலிருந்து அவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டா 2வது கட்டத்துக்கு போக மாட்டாரு. எண்ணங்கள், அதிகமான எண்ணங்களை உள்ளத்துல சுமந்து, மோசமான எண்ணங்களை சுமந்து, பிறரை பற்றி சந்தேகமான எண்ணங்களை சுமந்து கொண்டு அது கூட்டிக்கொண்டு போகும் பொழுது 2வது கட்டத்துக்கு போயிடுவாரு. 2வது கட்டம் என்ன? தஜஸ்ஸுஸ், அடுத்த ஒரு குறையில் ஆராய ஆரம்பிப்பார். அன்புக்குரியவர்களே,
அப்ப நபியாக சொல்றது வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு, நீங்கள் பிறருடைய குறைகளை தேடாதீர்கள், துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா தபாகது, அப்படி நீங்க குறைகளை தேடி ஆராய்ஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் நடக்கும் தபாகுதன்னு சொன்னா உங்களுக்கு மத்தியில் பகைமை ஏற்படும். பகைத்துக் கொள்ளாதீர்கள், என்ன செய்யாதீங்க, பகைத்துக் கொள்ளாதீர்கள். வக்கூனு இஹ்வான, நீங்க எப்படி ஆயிடுங்க, சகோதரர்களாக இருங்கள், நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக இருங்க நபி அவங்க சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துல முதலாவது சூஉதான் மோசமான எண்ணம், இரண்டாவது துருவித்துறாரு. சரி, ஒருத்தருடைய குறைகளை தேட ஆரம்பித்ததுக்கு பின்னால இவர் ரிட்டர்ன் வருவாரா? இல்ல, அதுக்கு கட்டம் என்ன நடக்கும், அந்த குறைகளை 3 பேர்ட்ட அல்லது 4 பேர் என்ன செய்வார், இவரு பேச ஆரம்பிப்பார். பல பேர் என்ன செய்வார், புறமாக பேச ஆரம்பிப்பார். பாருங்க, நம்ம ஒரு பாவம் வந்தால் உடனே என்ன செய்யணும், நம்ம இஸ்திக்பார் செய்யணும், தௌபா செய்யணும், மீண்டும் அப்படியே இல்லையா? அது உள்ளம் சார்ந்த கல்ப் உள்ளம் சார்ந்த பாவங்களாக இருக்கலாம், சொல் சார்ந்த பாவம், செயல் ரீதியான பாவம். எந்த ஒரு பாவம் நம்முடைய நஃப்ஸி மூலமாக, ஷைத்தானுடைய தூண்டுதலின் மூலமாக அல்லது நம்முடைய அறியாமையின் மூலமாக ஏற்பட்டால் அன்புக்குரியவர்களை நாம் உடனே என்ன செய்யணும், நாம மீண்டும் போயிடணும். அடுத்தடுத்த கட்டம் போவோம்னு சொன்னா ஷைத்தான் அப்படியே கொண்டு போவான். அப்ப சூஉந்தல்ல இருந்து அடுத்த கட்டம் என்ன, தஜஸ்ஸுஸ். தஜஸ்ஸுஸ் இருந்து அடுத்து என்ன, கீபா, புறம் பேசுவாரு. அதுக்கு பின்னால பாவத்துக்கு மேல பாவம் என்ன செய்வாரு, செஞ்சுட்டே போவாரு. பாவங்கள் சம்பாதிப்பாரு. பாவங்கள் கூடும் அளவுக்கு எது குறையும், ஈமான் குறையும். ஈமான் குறைஞ்சு நம்ம போன வாரம் பார்த்த எது கூடும், நன்மை குறைஞ்சு பாவம் கூடிக்கொண்டு செல்லும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, லா ததுன்ன பிகலிமத்தின் ஹரஜத் மின் அஹீக்கல் முஃமின் சொல்றாங்க, ஒரு மூமினான உன்னுடைய சகோதரனுடைய நாவிலிருந்து வெளியான ஒரு வார்த்தை வெளியாயிட்டு நீ கேட்டேன்னு சொன்னா உடனே நீ அதை செய்யாத, சந்தேகிக்காதேன்னு சொல்றாங்க. நம்ம இன்றைக்கு ஒரு வார்த்தை, நம்ம ஒரு மஜ்லிஸ்லயோ அல்லது நம்ம நண்பர்களோ நமது உறவு வட்டாரங்களோ ஃபேமிலியோ அல்லது யாரு பேசினாலும் ஏதாவது பேச நம்ம நினைக்கிறது, இது எதுக்கு பேசினான், இது 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 ஏதோ ஒரு இதுல என்ன உள் புத்திரிக்கு, இதெல்லாம் என்ன, இதான் சூழ்தானு சொல்றது. அப்ப இதை நம்ம சுமந்துட்டு போனோம்னு சொன்னா இது நம்ம உள்ளத்துக்கு என்னல்ல, ஆரோக்கியம் அல்ல. அன்புக்குரியவர்களே, எந்த அளவு சூழ்தான், இந்த கெட்ட எண்ணங்கள் மோசமான எண்ணங்கள் கூடுதோ அது உள்ளத்துக்கு என்ன, உள்ளத்துக்கு பாரம், உள்ளத்துக்கு சுமை, உள்ளத்துக்கு கவலையை தான் கொண்டு வரும், தடுமாட்டத்தை தான் கொண்டு வரும், நிம்மதி போயிடும். ஏன்னா எது கூடுது, அதாவது கெட்ட எண்ணங்களும் மோசமான எண்ணங்களும் கூட சுமைகள் கூடுது. அப்ப ஈமானுக்கு நெருக்கமானது என்ன செய்யுது, குறையுது. அதனால அன்புக்குரியவர்களே, அதனால உள்ளம் ஒரு கடினமான போக்கு, ஒரு கஷ்டமான போக்கு, எப்பொழுதும் கவலைகள் இதான் இருக்கு அன்புக்குரிய. அதனால நபி அவங்க சொல்றாங்க, நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. உமர் அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு பேச்சை பேசிட்டாருன்னு சொன்னா நீங்க உடனே என்ன செய்யாதீங்க, முடிவு செஞ்சு அது ஒரு சந்தேகமான ஒரு வார்த்தையாக நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்த பாருங்க, இப்னு உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்றாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், இதா வரதத் கலிமத்து மின் இன்சானின், அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தால், ஒரு செய்தியோ ஒரு வார்த்தையோ என்ன செய்தி வருது, தஹ்தமில் ஹைர் வஷர், அது ஒரு நம்முடைய பார்வையில் ஒரு நல்ல நோக்கத்துக்கும் சில இருக்கலாம், அல்லது என்ன ஒரு மோசமான ஒரு ஷர்ராகவும் இருக்கலாம். ஆனா உறுதி இல்லை. நம்ம என்ன செய்யறது, உறுதிப்படுத்துறதுக்கு முன்னால என்ன முடிவு செய்யறது, இது என்ன மோசமா தான் நினைச்சுக்கிறேன், அல்லது மோசமா தான் இருக்கும், இது நல்லெண்ணமே கிடையாது, அப்படிதான் முடிவு செய்யறது. அப்ப இப்னு உசைமின் அவங்க சொல்றாங்க, அப்ப ரெண்டுக்கும் இடம்பாடாக இருந்தால் ஃபஹ்மில்ஹா அலல் ஹைர் மா வஜத்த லஹா மஹ்மன் சொல்றாங்க. உண்மையிலே அது வெளிப்படையாகவோ அல்லது உறுதியாகவோ அது மோசமானதாக இல்லாவிட்டால், மோசமான எண்ணமாக அல்ல மோசமான வார்த்தை இல்லாவிட்டால் நீங்க எப்படி நினைங்க, அதை பத்தி நல்லதாக நினைச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலே விலங்கமாகவே மோசமாக இருக்கு, பாவமா இருந்தா நம்ம நினைக்கிறதா, நல்லா நினைக்கிறதா, அப்படின்னு அப்படி மார்க்கம் சொல்லல. அன்புக்குரியவர்களே, அவங்க சொல்றாங்க, தொடர்ந்து சொல்றாங்க, ஏன்னு சொன்னா
لأن ذلك يزيل ما في قلبك من الحقد والعداوة والبغضاء சொல்றாங்க. நீங்க ஒரு நல்லெண்ணம் கொண்டீங்கன்னு சொன்னா அது உங்க உள்ளத்துல ஹெக்குத் குரோதம் வல் அதாவத் என்று சொன்ன பகைமை, அதே போன்று வல் பகதா அதுவும் பகைமை கோபம் இதெல்லாம் என்ன செய்யும் உங்க உள்ளத்திலிருந்து உங்களுக்கு மத்த நீக்கிவிடும். அதை அதுக்கு பின்னால் நீ ராகத்து பெறுவாய். அப்ப இந்த மோசமான எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்துல சுமக்கும் பொழுது எது போயிடும்? உள்ளத்திலிருந்து ராகத்து போயிடும். எது போயிடும்? மன நிம்மதி, மன அமைதி எல்லாம் போயிடும். ஏண்டா இவரு அதான் ஷைத்தான் இந்த பாவத்தை கூட சேர்த்துட்டான்னு சொன்னா அதுக்கு பின்னால் ஒவ்வொன்றை யோசிச்சுட்டே இருப்பாரு. ஒவ்வொரு நேரம் என்ன தவறான எண்ணங்கள், அதுக்கு பின்னால் துருவி ஆராய்றது, புறம் பேசுறது. அன்புக்கு எனவே இந்த வசனத்துல சொல்லப்பட்ட மாதிரி இந்த மோசமான பண்புகள் நம்ம மனுஷனும் தவிர்த்து கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, பாருங்க ஒரு செய்தி. இது சஹீல் புகார்ல வருது, 3101வது செய்தி. நம்ம இந்த செய்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பயான்ல வகுப்புகள்ல பார்த்திருக்கிறோம். ஒரு தடவை இது ரமதானுடைய காலத்துல இறுதி பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மஸ்ஜித் நபவில இத்திகாஃப் இருக்கிறார்கள். அப்ப சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு கொஞ்சம் தூரம். ஹுஜராத் மஸ்ஜித் நபியை சூழத்தான் மனைவருடைய அந்த அறைகள் வீடு இருக்கு. ஆனால் சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு கொஞ்சம் தூரம். அப்ப அவங்க ரசூலுல்லாஹை சந்திக்கிறதுக்கு யாரு வராங்க? சஃபியா நாயகி பள்ளிக்கு வராங்க. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு, அப்ப என்ன நேரம் இது? இரவு நேரம். அழைத்து செல்லும் பொழுது அன்சாரி நபித்தோழர்கள் பள்ளி வாசல்ல வெளியிருந்தவங்க என்ன செய்யறாங்க, நபி அவங்களை கண்டோன்னு கொஞ்சம் என்ன செய்யறாங்க, வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க நபி அவங்களை சலாம் சொன்னாங்க. ஃபசல்லமா சலாம் சொல்லிட்டு தான் சும்மா நஃபதா கொஞ்சம் அவசரமாக போறாங்க. எதற்காக வேண்டி? மரியாதைக்காக வேண்டி. நம்ம இப்படிதான் நபி அவங்களுக்கு இஹ்திராம், அந்த கண்ணியத்துக்காக அப்படியே போயிட்டாங்க. நபி என்ன சொன்னா தெரியுமா? ஃபக்கால லஹுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரிஸ்லிகுமா, தோழர்களே கொஞ்சம் அமைதியா போங்கன்னு சொன்னாங்க. சற்று இருந்து என்ன அமைதியாக என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது இது சஃபியான்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? சுபஹானல்லாஹ், இது யாரு? சஃபியா. அன்புக்குரியவர்களே, ரெண்டு நபித்தோரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? சுபஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ் வ கபுர அலைஹிமா தாலிக, அவங்களுக்கு அது ஒரு பெரும் ஒரு சுமையாக மாறிட்டு. எப்படி சுபஹான் அல்லாஹ் பரிசுத்தமான உங்களை நாம என்ன செய்வோம்? சந்தேகம் சப்பா நினைப்போமா? நபி அவங்க என்ன சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்க என்ன சந்தேகம் நினைக்கமா, நீங்க என்னுடைய தோழர் அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன ஷைத்தான யபுலுகு மினல் இன்சான் மபுலகத் தம், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் என்ன செய்கிறான்? ஊடுருகிறான், சென்று கொண்டிருக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்னி ஹஷீது ஐ யக்திப ஃபீ குலூபிகுமா ஷைஆ, உங்களுடைய உள்ளங்களில் அவன் என்ன செய்வான்? கதுஃபன்னு சொன்னா ஒரு வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தி விடுவான்னு நான் என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன் என்று சொன்னாங்க. ஆனா அன்புக்குரியவர்களே, நாம் என்ன செய்யணும்? இந்த மோசமான எண்ணங்கள் எல்லாம் எது ஷைத்தான் கொண்டு வருவான், கொண்டு வந்த உடனே என்ன செய்யணும்? அதை நீக்கிட்டு இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இது அபூதாவுது வரக்கூடிய செய்தி. யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுல் அல் ஈமானு கல்பஹு, நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்துக்கு ஈமான் நுழையாதவர்களே. பாருங்க எப்படி அழைக்கிறாங்க. ஒரு உரை செய்யும் பொழுது, ஒரு குத்பா செய்யும் பொழுது மக்களை நோக்கி சொல்றாங்க, நாவினால் ஈமான் கொண்டு, அந்த ஈமான் எங்க போகல? உள்ளத்தில் நுழையாதவர்களே. லா தகுதாபு அல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று சொல்றாங்க. இந்த லா தகுதாபு என்று சொல்றதுக்கு முன்னால் எதை சொல்றாங்க? நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்துல ஈமான். உள்ளத்துக்கு ஈமான் போனவர் என்ன செய்ய மாட்டோம்னாலும் அதை நம்ம புரியணும். அடுத்தவர்களை பற்றி புறம் பேச மாட்டார்கள், அடுத்தவருடைய குறைகளை தேட மாட்டார்கள், பிறரை பற்றி என்ன மோசமாக சந்தேகம் எண்ணங்கள் கொள்ள மாட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். வலா தத்தபிஉ அவ்ராத்திஹிம், அவர்களுடைய குறைகளை பின்துயராதீர்கள், தேடிச் செல்லாதீர்கள். ஃபஇன்னஹும் மனித்தபஅ அவ்ராத்திஹிம், சொல்றாங்க, யார் அடுத்தவருடைய குறைகளை தேடி தேடி போறாங்களோ அல்லாஹு தஆலா அவருடைய குறைகளை தேட ஆரம்பிப்பான். பாருங்க எவ்வளவு வச்சிருக்க.
நம்முடைய உறவுகள், நண்பர்கள், குடும்பக்காரர்கள், மக்களுடைய அடுத்த வீட்டுக்கு குறைகளை தேடி போனோம்னு சொன்னா யாருடைய குறை நம்முடைய குறை யாரு தேடுவான்? அல்லாஹ் தேடுவான். இவ்வளவு ஒரு எச்சரிக்கை அன்புக்குரியவர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் யாருடைய குறைகளை தேட ஆரம்பிப்பானோ அவர்களுடைய வீடுகளில் நடுப்பகுதியிலே, வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய என்ன செய்வான்? கேவலப்படுத்துவான் அவர்களே. எனவே நாம் எந்த அளவு பிறர்களுடைய குறைகளை தேட ஆரம்பிக்கிறோமோ நாம் புரியணும், அல்லாஹ் நம்முடைய குறை என்ன செய்வான்? தேட ஆரம்பிப்பான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சித்தீர், குறைகளை மறைக்கக்கூடியவன், பாவங்களை தவறுகளை மறைக்கக்கூடியவன். அப்ப நாம எவ்வளவு பாவங்கள் செய்யறோமா இல்லையா? நம்முடைய குறைகளை, தப்பு தவறுகள் எல்லாம் மன்னிக்கணும் என்று சொன்னா, மறைக்கணும் என்று சொன்னா, அதிலும் குறிப்பாக நாளை மறுமை நாள்ல நாம் யாருடைய குறைகளை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, ஒரு தடவை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல வந்து அவங்க பாக்குறாங்க, அவங்கள்ட்ட சொல்லப்படுது, ஹாதா ஃபுலான் தக்துர் லிஹ்யது ஹம்ரா. அவங்கள்ட்ட சொல்லப்படுது, அப்துல்லா இப்னு மஸ்ஊதே பாருங்க, இவருடைய தாடியில வந்து மதுபானம் கொட்டி கொண்டிருக்கிறது சொல்றாங்க. அவர் எது குடிச்சாரோ தெரியும், தண்ணி குடிச்சாரு, எது குடிச்சாரா என்ன தண்ணி வடியுது தாடியில. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்லப்படுது, அவர் தாடியில வடிவது இதுதான் தண்ணி இல்ல, என்ன மதுபானத்துக்கு என்ன சொல்றது? தண்ணி என்ன சொல்றாங்க இல்லையா? ஒரு விதமான தண்ணி. குடிக்கிற தண்ணி இல்ல, மதுபானம்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சரி, எங்கள்கிட்ட சொன்ன நம்ம இது கன்ஃபார்மா என்னதான் நாம முடிவு செஞ்சிடுவோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இன்னா கத் நுஹீனா அனி தஜஸ்ஸுஸ், நிச்சயமாக நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறோம். எது தெரியுமா? பிறருடைய குறைகளை துருவி ஆராய்வதை நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? தடுக்கப்பட்டிருக்கிறோம். வலாக்கின் யதுஹர் லனா ஷைஉன் நாஹுது பிஹி, உறுதியாக அறிந்து கொண்டா நம்ம என்ன செய்வோம்? அவர்களை பிடித்துக் கொள்வோம். அப்படி இல்லாம பிறருடைய குறைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது, தடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துக்கு இறுதியாக நம்ம ஒரு செய்தியை பார்த்து அடுத்த வசனத்துக்கு போவோம். அதாவது சஹீஹ் முஸ்லிம் இருக்கக்கூடிய செய்தி 2580வது செய்தி. அபூ ஹுரைரா சொல்றாங்க, சரி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தத்ரூனமல், அதாவது நபி அவங்க வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, நபி அவங்க வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அத்தத்ரூனமல் கீபா, புறம் என்றால் கீபா என்று சொன்னால் என்னன்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவர்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? திக்ருக அஹாக பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரனை பற்றி அல்லது உன்னுடைய சகோதரியை பற்றி நீ பேசுவது பிமா யக்ரா, அவங்க என்ன செய்யறது? அவங்க வெறுக்கக்கூடிய விஷயத்தை நீ பேசுவதுதான் என்ன புறம் என்று சொன்னாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயத்த மூன்றாவது நபர்கிட்ட பேசுறோம், சம்பந்தப்பட்டவர்கிட்ட அல்ல, மூன்றாவது நபர்கிட்ட பேசுறோம். ஆனா நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவர் வெறுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? அவர் எதை வெறுப்பாரோ அதை நம்ம என்ன செய்வோம்? பேசுகிறோம். இதுதான் என்ன கீபா. இதைத்தான் நம்ம என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம பேசுறதெல்லாம் என்ன எல்லாம் வடிச்செடுத்த வந்து நல்ல விஷயமா பேசுறோம். நம்ம அதிகமான பேசுறது வந்து கீபா. அப்ப நபி அவங்கள்ட்ட கேட்கப்படுது, அஃபரஐத இன் கான ஃபீ அஹீமா அகூல், நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்களே, நாம் சொல்லக்கூடிய விஷயம், நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயம் அவரிடம் இருந்தாலும் அது என்ன புறமாக இருக்குமான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? இன்கான ஃபீஹி மா தகுல் ஃபகத் இக்தப்த, இருந்ததை பேசுவதுதான் என்ன சொன்னாங்க? புறம். இல்லாததல்ல, இருந்ததை பேசுவதுதான் புறம். வ இல்லம் யகுன் ஃபீஹி, நீங்கள் அவரிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் பேசினால் ஃபகத் பஹத்தஹு, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அவரை பற்றி அவதூறு பேசிவிட்டீர்கள். எப்படி இருந்தாலும் பாவம் தான், இருந்தாலும் பாவம், இல்லாவிட்டாலும் பாவம். அப்ப நம்ம அதனால இது கீபாவே என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஹைர், அடுத்த வசனத்துக்கு நாம போவோம். 13வது வசனம். 13வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதுவரைக்கும் நாம இந்த சூரத்துல் ஹுஜராத்ல வந்து அல்லாஹு தஆலா நமக்கு முக்கியமான சில ஆதாபுகளை, அஹ்லாக்குகளை, ஒழுக்கங்களை சொன்னான்.
எப்படி அழைத்தார்? யா ஐயுஹல்லதீன ஆமனு, இந்த வார்த்தையை மூலமாக அழைத்து விட்டு 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார் யா ஐயுஹன் நாஸ் என்று அழைக்கிறார். அந்த அழைக்கக்கூடிய முறை எப்படி அல்லாஹ் மாற்றி அழைக்கிறார். அப்ப யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு சொல்றா இறை நம்பிக்கையாண்டு வரும்பொழுது யார் மட்டும் தான் வருவாங்க? மூமின்கள், முஸ்லிம்கள் மட்டும் தான் வருவாங்க, முஸ்லிம் அல்லாதவங்க வர மாட்டாங்க. இப்ப யா ஐயுஹன் நாஸ் என்று வரும் பொழுது யார் வருவாங்க? ஒட்டுமொத்த மனிதர்களும் வருவார்கள். இந்த வசனத்துக்குள்ள யார் வருவாங்க? ஒட்டுமொத்த. ஏன் அல் குர்ஆன் என்பது யாருக்குரியது? அல்லாஹ் வந்து ரப்புன் நாஸ், நம்ம இலாஹுன் இலாஹின் நாஸ் சொல்லணும் இல்லையா? ஒட்டுமொத்த மனிதருக்கும் ரப்பு. நபியவர்கள் யாரு? ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நபியா, ரசூலா? வமா அர்சல்னாக காஃபத்தல் லின்னாஸ், அப்படி இல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உங்களை ரசூலாக அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ் அனுப்பப்பட்ட வேதம் யாரு? ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கும் வழிகாட்டும். அது மட்டுமல்ல ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கும் வழிகாட்டும். அப்ப அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனிதர்கள் அழைத்து சொல்கிறான், இன்னா நிச்சயமாக நாங்கள் ஹலக்னாக்கும் உங்களை படைத்திருக்கிறோம் மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். அது யாரு? ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் ஷுஊபன் பல கிளைகளாக, வ கபாயில் பல கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். அப்ப நாம ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உங்களை படைத்து, அப்ப காலாகாலமா எப்படி பல கிளைகளாக, பல கோத்திரங்களாக, பல மொழி பேசக்கூடியவர்களாக, பல நிறங்களாக, பல படித்தரம் உள்ளவர்களாக, எப்படி சொல்லலாம், நமக்கு உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். எதற்காக வேண்டி? லிதஆரஃபு, தஆருஃப்னு சொன்னா உங்களுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்யறது? அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி. ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி. இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? நான் உயர்ந்தவன், நீங்க தாழ்ந்தவர்கள், நான் உயர்ந்த ஜாதி, நீங்க. நம்ம நிறைய இந்த வசந்திக்கு நிறைய விளக்கங்கள் கேட்டிருக்கிறோம். வாங்கதா? அப்ப உங்களை ஒரு ஆண் ஒரு பெருந்து படைத்திருக்கிறோம், உங்களை பல ஷோபுகளாக கபாயில்களாக ஆக்கியிருக்கிறோம். எதற்காக வேண்டி? லித்தஆரஃப், அதை மட்டும் தான் வளைக்கும். தஆருஃப், ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி, அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி. ஆனால் பல கோத்திரங்களாக, பல கிளைகளாக உங்களை நாம் ஆக்கினாலும், ஆனா அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு அளவுகோல் தான். அதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்திலே மிக சங்கையானவர், மிக கண்ணியமானவர் யாரு? அத்காக்கும் என்று சொன்ன, உங்களில் யார் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ, தக்குவா உள்ளவர்களாக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே. அப்படிதான் அளவுகோல். அங்கதா நம்ம பல கோத்திரங்களாக, பல கிளைகளாக, பல இந்த உலகத்துல பாக்குறோமா இல்லையா? எது இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் யாரு? இறையச்சம் உள்ளவர் மாத்திரம்தான். அன்புக்குரியவர்களே, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அலீமுன், யாவற்றையும் அறிந்தவன், ஹபீருன் என்று சொன்ன அறிந்தவன் தான், நுணுக்கமாக நுட்பமாக அறிந்தவன், யாவற்றையும் நுட்பமாக நுணுக்கமாக அறிந்தவன். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்துக்கு இந்த இப்ப இதுல வந்து பல கோத்திரங்களாக, பல கிளைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்து அல்லாஹ் சொல்றான். இந்த லிதஆரஃப் என்ற வார்த்தை வருதா இல்லையா? உங்களுக்கு மத்திய நீங்க என்ன செய்வதற்காக வேண்டி? அறிமுகம், அறிந்து கொள்வதற்காக வேண்டி. இதற்கு முஜாஹித் ரஹிமுல்லா விளக்கம் சொல்றாங்க, லிதஆரஃபு, அதாவது கமா யுகால் ஃபுலான் இப்னு ஃபுலான், அவ்வளவுதான். ஃபுலான் இப்னு ஃபுலான் மின் கதா வக்கதான்னு சொன்னாங்க. இன்னாருடைய மகன் இன்னார், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், இந்த நாட்டை சேர்ந்தவர், இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த என்ன குடும்பத்தை சேர்ந்தவர், இதான் லிதஆரஃபு. அப்படியே இல்லையா? நம்ம இன்றைக்கு ஒருத்தரை பத்தி இப்போ நம்ம உதாரண சுருக்கமா சொல்றா, நம்ம இன்னைக்கு இங்க தமாமில் இருக்கிறோம். அதாவது ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம இன்றைக்கு காயல் பட்டணம் சொன்னா ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னா அவரு யாரு? யாருடைய முதலாவது? யாருடைய மகன் முதலாவது? அவர் பாப்பா யாரு? இதான் தாரூஃப் பண்றது. அவரு காயல் பட்டணத்துல எந்த தெரு, எந்த ஊரை சேர்ந்தவர், எங்க திருமணம் முடிச்சுக்கிறாரு, அப்படி பாக்குறோமா இல்லையா? இதுக்குத்தான் அல்லாஹு தஆலா பல ஊர்கள் சேர்ந்தவர்கள், பல கோத்திரங்களாக அல்லாஹ். ஆனா அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் யாரு? இறையச்சம் உள்ளவர்கள் தான். அன்புக்குரியவர்களே,
சஹீல் புகால வரக்கூடிய செய்தியை பாருங்க, 3383 செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, மன் அக்ரமுன் நாஸ். என்ன கேள்வி? மன் அக்ரமுன் நாஸ். என்ன அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க? மனிதர்களில் மிக சிறந்தவர் யார்? அக்ரமன் சொன்ன மனிதர்களில் மிக சிறந்தவர் யார்? நபி அவங்க ஒரே வார்த்தையில சொல்றாங்க பாருங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எதை சொன்னானோ அதைத்தான் சொல்றாங்க. கால அத்காஹும் லில்லாஹ். அல்லாஹ்வுக்கு யார் இறையச்சம் உள்ளவராக நடந்து கொள்றாரோ, தக்குவா உள்ளவராக, அவர்தான் மனிதர்கள் மிக சிறந்தவர், மிக சிறந்தவர். சஹாபாக்கள் சொன்னா கேட்கிறாங்க, லைஸ அன் ஹாதா நஸ்அலுக. அல்லாஹ்வின் தூதரே, அதை பத்தி நாங்க கேட்கல, எங்களுக்கு தெரியும் அது என்ன சொல்றாங்க. ஃபஅக்ரமுன் நாஸ். நபி திரும்ப சொன்னாங்க, ஃபஅக்ரமுன் நாஸ், மனிதர்களில் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? மிக கண்ணியமானவர் யூசுப் நபியுல்லா இப்னு நபியில்லா இப்னு நபியில்லான்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்க. யூசுப் தான் மனிதர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் மனிதர்களை மிக மிக கண்ணியமானவர். நபி அவங்க சிறப்பு படுத்தி சொல்றாங்க. அவர் யாரு? அல்லாஹ்வுடைய ஒரு இறை தூதர், அப்படியே இல்லையா? இறை தூதருடைய மகன். அவருடைய அப்பா வாப்பா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய மகன்? இஸ்ஹாக். அப்ப அவங்க நபியுடைய மகன். அவங்க மனிதர் சிறந்தது. இப்னு ஹலீலுல்லா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய மகன்? அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் சொல்றாங்க. திரும்ப சொன்னாங்க தெரியுமா, லைஸ அன்ஹாதா நஸ்அலுக. அல்லாஹ்வின் தூதர், இதை பத்தி நாங்க கேட்கல, இதை பத்தி நம்ம என்ன செய்யல, கேட்கல. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபஅன் மஆதினில் அரப் தஸ்அலூனி. அரபு கோத்திரங்களை பத்தி கேட்கிறீங்களா? எதை பத்தி கேட்கிறீங்களா? அரபு கோத்திரங்கள். இப்ப நாம அதாவது அரபு கபீலாக எடுத்துன்னு சொன்னா, நபி அவங்க எந்த கோத்திரம்? குறைஷிகளே பல கோத்திரங்கள் இருந்தாங்களா இல்லையா? பனு ஹாஷிம், பனு முத்தலிப், அப்படி பனு ஹிஷாம். அன்புக்குரியவர்களே, அப்ப நபியா கேட்கிறாங்க, அரபு கோத்திரங்களை பற்றி நீங்க கேட்கிறீங்களா? சொன்னாங்க, ஹியா அன்னாசு மஆதின், மனிதர்கள்லாம் பல கோத்திரங்களாக பல பிரிவினர்களாக இருப்பாங்க. ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியா, அவர்களில் சிறந்தவர்கள். அதாவது ஜாஹிலியா காலத்தில் யாரெல்லாம் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலும் அவங்க என்ன, இஸ்லாம் வந்ததுக்கு பின்னாலும் அவர்கள் சிறந்தவர்கள் தான். நபியாக மொட்டையா சொல்லல, இதா ஃபகுஹு, அவர்கள் மார்க்க அறிவு, இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய மார்க்கத்துடைய விளக்கம் அறிவிருந்து அவங்க அப்படி செயல்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, நபி அவங்க இன்னும் சொன்னாங்க, யா ஐயுஹன் நாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய ரப்பு ஒருவன் தான், ஒரே இறைவன் தான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபضل لعربيين على அஜமியின், அதாவது ஒரு அரபியை சேர்ந்தவருக்கு சிறப்பு கிடையாது. யாரை விட? அரபி அல்லாதரை விட. விளங்குதா? வலா லி அஜமியின் அலா அரபியின், அதை விட ஒரு அஜமிக்கு, அரபி அல்லாதவருக்கு சிறப்பு கிடையாது. யாரை விட? ஒரு அரபியை விட. வலா லி அஹ்மர அலா அஸ்வத் வலா லி அஸ்வத அலா அஹ்மர், அப்ப ஒன்று சொல்லிட்டு போறாங்க. சிவப்பு நிறமுடையவர்கள் கருப்பினத்தை விட. மொழி நமக்கு எல்லாத்தையும் நம்ம இதுல நோக்கலாம். யாரும் யாரை விட சிறந்தவர்கள் அல்ல. இது நபியவங்க யா ஐயுஹன் நாஸ் என்று அழைச்சி சொல்றாங்க. யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே. இறுதியான சொன்னாங்க, இல்லா பித்தக்வா, எதை கொண்டே தவிர, சிறப்பு என்பது, கரம் என்பது, ஃபضல் என்பது எதை கொண்டுதான்? இறையச்சத்தை கொண்டுதான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காகும், அல்லாஹ்விடத்திலே உங்களில் மிக கண்ணியமானவர் யாரு? அத்துக்காகும் சொன்ன யாரு? உங்களில் மிக சிறந்தவர். அன்புக்குரியவர்களே, அதனால அவங்க நபியோட காலத்தை உங்களுக்கு தெரியும். அபூபக்கர் எல்லாங்களும் எதுல மஜ்லிஸ் இருந்தாங்களோ அந்த மஜ்லிஸ்ல யார் இருந்தாங்க? பிலால் ரலியல்லாஹு இருந்தார்கள். கருப்பினத்தை சேர்ந்த பிலால் இருந்தாங்க. ஒரே சஃபில் இருந்தார்கள். அதாவது வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, இமாம் தஹபி போன்றவங்க, அதாவது பிலால் வந்து விடுதலை செய்தவர்கள் யாரு? அபூபக்கர். பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம்,
அபூபக்கர் சையீதுனா, அபூபக்கர் யாரு? எங்களுடைய தலைவர். வஆதக சையீதனா, எங்களுடைய தலைவரை அவர் என்ன செஞ்சாரு? விடுதலை செய்தார். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப அபூபக்கர் எல்லாமே யாரு? உமர் நாங்க சொல்றாங்க சையீதுன்னு சொல்றாங்க, தலைவர்னு சொல்றாங்க. விடுதலை செய்யப்பட்ட பிலாலை எப்படி சொல்றாங்க? தலைவர். அப்ப அபூபக்கரும் சையீது தான், பிலாலும் சையீதான். எதற்கு இந்த சிறப்பு? எதை கொண்டு சொல்லுங்க? தக்குவாவை கொண்டுதான், ஈமானை கொண்டுதான், இஸ்லாத்தை கொண்டுதான். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, இறுதியான வசனம் 3வது வசனத்தை வகுப்புல பார்ப்போம். அதாவது 14வது வசனம் அல்லாஹ் சொல்றான், காலத்தில் அராபு, அதாவது கிராமவாசிகள் சொன்னார்கள். அல்ல ஆராபன்னு சொன்ன யாரு? கிராமவாசிகள். ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்ல, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லுங்க? அந்த கிராமவாசிகள் அவங்கள்ட்ட சொல்லுங்க. லம் துமினு, நீங்க என்ன செய்யல? ஈமான் கொள்ளவில்லை. வலாக்கின் கூலு, நீங்கள் சொல்லுங்க. அஸ்லம்னா, என்ன சொல்லுங்க? நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லாதேங்க. நாம் வழிபட்டோம் அல்லது அடிபணிந்தோம், கட்டுப்பட்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். அஸ்லம்னா சொல்லுங்கள். வலம்மா யதுகுலில் ஈமான் ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் உண்மையான ஈமான் நுழையவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரியவர்கள், இந்த வசனத்துல எப்படின்னு சொன்னா, மதீனாவை சூழ உள்ள சில கிராமவாசிகள் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் என்ன சொன்னாங்க? ஆமன்னான்னு சொன்னாங்க. நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நாம் எல்லாம் என்ன மோமீன்கள்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க இன்னும் உண்மையான என்ன நிலை அடையல? ஈமான் அடையல. இப்பதான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இஸ்லாத்துக்கு அதுக்கு பின்னாடி உங்களுடைய இஸ்லாத்துடைய கடமைகள், அந்த செயல்பாடுகள், அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எந்த அளவு உங்கள்கிட்ட சரியாக நடக்குமோ, நீங்க எடுத்து நடப்பீங்களோ, அப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் செய்யும், உறுதியாக இருக்கும், நீங்க மோமீன்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, சரி, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்க. அப்ப நீங்க இஸ்லாத்துக்கு வந்தோடனே நாங்கள் மோமீன்கள் சொல்லாதீங்க, நாங்கள் முஸ்லீம்கள் சொல்லுங்க. சரி, நீங்க மோமீன்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், மோமீன்களாக நீங்க தொடர்ந்து இருக்கணும் என்று சொன்னா, உண்மையான மோமீன்களாக மாறணும் என்றா அல்லாஹ் தஆலா அதுக்குரிய வழிமுறையை அடுத்த அந்த வசனத்தை தொடர்ல சொல்கிறான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்க என்ன செஞ்சா? கட்டுப்பட்டால் லா யலித்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ, உங்களுடைய செயல்கள் இருந்து, உங்களுடைய அமல்கள் இருந்து அல்லாஹு தஆலா அவன் உங்களுக்கு எதையும் என்ன செய்ய மாட்டான்? குறைக்க மாட்டான். நீங்க உண்மையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டால், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய அமல்கள், நன்மைகள் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான்? வீணாக்க மாட்டான், குறைக்க மாட்டான். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா கஃபூருன், மன்னிப்பாளன், ரஹீமுன், கருணை யாளன். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த ஈமான் இஸ்லாம் சம்பந்தமாக முக்கியமான சில செய்திகள் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நேரம் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்பியால் அந்த நம்முடைய இந்த தஃப்சீருடைய வகுப்புல இந்த வசனத்துக்குரிய மேலதிகமான விளக்கத்தையும், அடுத்த சூரத்துல் ஹுஜராத்துடைய கடைசி 4 வசனங்கள் இருக்கிற அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம